கோயம்புத்தூர்ல இருந்து வரேங்க. கோயம்புத்தூர் பிகேகே மேனன் ரோட் சித்தாபுதூர் பகுதியில இருந்து வரேங்க. நாங்க என்ன பிரச்சனைக்காக தலைமைச் செயலகம் வந்தோம்னா, நாங்க 1939, அதாவது வெள்ளைக்காரர் காலத்துல இருந்தே நாங்க அங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ போன மாசம் கோவை மாநகராட்சி எங்க 22 வீடுகளை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. அதனால நாங்களும் இங்க சென்னை எங்க 22 வீட்டாரோட குடும்பத்தோட வந்தோம். தலைமைச் செயலகம் வந்திருக்குங்க. இன்னைக்கு பார்த்ததுல ஐயா தலைமைச் செயலாளர் ஐயா முருகானந்தம் ஐயாவும், மதிப்புக்குரிய ஐயா முருகானந்தம் ஐயாவும், கார்த்திகேயன் ஐயா அவரும் எங்களுக்கு ஒரு நல்ல விதமா, நான் என்ன சொல்றேன், ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி, அன்பான வார்த்தைகளால சொல்லி, நல்ல தைரியமான வார்த்தைகளை கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த நம்பிக்கையின் பேர்ல நாங்க இன்னைக்கு சந்தோஷமா வீடு திரும்புறோம். அவரு பயப்பட வேண்டாமா, வீடு 22 வீடுகளை காலி பண்ண சொல்லி நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் எங்களுக்கு நெருக்கடி கொடுத்து நோட்டீஸ் ஒட்டினாங்க. அதுக்காக நாங்க இங்க பாத்துருக்கோம், பட்டா கேட்டு வந்திருக்கோங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற அரசு அதிகாரிகள் அங்கேயே மனு கொடுத்துருக்கங்க. அங்க இருந்து எங்களுக்கு அவங்க ஃபார்வேர்டு அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நிறைய மாநகராட்சி நிர்வாகத்துக்கு கொடுத்துருக்கோம், அப்புறம் மாவட்ட ஆட்சியாளருக்கு கொடுத்துருக்கோம். அவங்க இன்னும் எங்களுக்கு சரியான பதில் வராததுனால, இந்த நாட்கள் நெருங்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் இங்க சென்னையே கிளம்பி வந்துட்டோம். ஐயா அவங்கள பார்த்ததுல எங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாங்க. அவங்களுக்கு மிக்க எங்க ஊர் சார்பாகவும் எங்க மக்கள் சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு சென்னை வந்ததுல தலைமைச் செயலகம் வந்தங்க. முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல மனு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நகராட்சி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் சந்திச்சோம். அவங்களும் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி, ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாங்க. எங்க பிரச்சனைகளை எடுத்து சொன்னோம். பட்டா கேட்டிருக்கோம், நாங்களும் 87 ஆண்டுகளுக்கு மேலாக வச்சுட்டு வரோன்னு சொன்னோம். அவங்க கேட்டுட்டு எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லியிருக்காங்க. காவல்துறை ஐயா அவங்களுக்கும் இங்க இருந்த அதிகாரிகள் அவங்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம், என் பெயர் முருகேசன். சித்தாபுதூர் குடியிருப்போர் நலச்சங்கத்தினுடைய தலைவராக செயல்பட்டு இருக்கிறேங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சி 67வது வார்டில் பிகேகே மேனன் ரோட்டில் 22 தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு இருக்கின்றன. இந்த குடியிருப்பை காலி பண்ண சொல்லி மாநகராட்சி நிர்வாகம் உடனே நோட்டீஸ் கொடுத்தாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியாளர் அவரோடும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்கிட்டையும் சம்பந்தமாக மனு கொடுத்துருந்தோம். ஆனால் தக்க நடவடிக்கைலாம் அவங்க எதுவுமே எடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, 1939 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த உடனடியாக காலி பண்ண சொன்னாங்க. அது விஷயமா நாங்கள் நேரடியாக அங்கே 22 குடும்பங்களை அழைத்து கொண்டு இங்கே சென்னையில் இருக்கிற தலைமைச் செயலகத்தில் சிஎம் செல்லில் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அதே போல் தலைமை செக்ரட்டரி அவர் அதிகாரிகிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அதே போல் இயக்குனர் அவர்கிட்டையும் மனு கொடுத்துருக்குறோம். எங்கள் மனுவை விசாரித்து நீங்களாம் காலி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உடனடியாக மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட இந்த விஷயத்த தகவலை நான் தெரிவிக்கிறேன். நீங்கள் பயப்படாமல் இருங்க, உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுங்கிற விஷயத்த நாங்கள் நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்குண்டான முயற்சி அனைத்தையும் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காரு. அதே போல் சென்னையில் எங்களுக்கு நல்ல ஒரு அணுகுமுறையாக காவல்துறை நல்ல அணுகுமுறை கொடுத்தாங்க. அவங்க நல்லா எங்களை வழி நடத்தினாங்க. அவங்களுக்கும் ஒரு நன்றி நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். தயவு செய்து நாங்கள் கொடுக்கப்பட்ட மனுவை தமிழக முதல்வர் அவர்கள் மனுவை பரிசீலனை செய்து எங்களுக்கு இருக்கும் இடத்துக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று தாங்களை மிகுந்த வணக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்க இன்னைக்கு மனு கொடுத்ததுல, முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு கொடுத்ததுல ஐயா அவங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை சொல்லுவாரு, எங்க மனுவை ஏற்று எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லுவாருன்னு நாங்க நம்பிக்கையோட காத்திருக்கோம். முதல்வர் ஐயா கிட்ட இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். ரொம்ப நன்றிகள் உங்களா இருக்கும்.